அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசம் உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த விளைச்சல் மற்றும் உற்பத்திக்குரிய அரசு நேரடி விலை நிர்ணயம் செய்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு கட்டாய சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் இந்த முகேஷ் அம்பானி போன்றவர்கள், அம்பானி குடும்பங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு இந்திய தேசத்தை அடமான பொருளாக வைத்து தனிநபர் ஆதிக்கமாக ஒரு தனி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தொலைபேசிக்காக, இவர்களுடைய தொலைபேசி நிறுவனங்களுக்காக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ற எண்ணற்ற இந்த இணையதளத்தின் மூலம் மக்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கும் நம்மளுடைய மக்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கும் இந்த இணையதளம் மக்களை முழுமையாக அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வியாபார உத்திகள் மக்களை முழுமையாக அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சுய லாபத்துக்காக மக்களை இது போன்ற இணையதளத்தை உருவாக்கி வெளிநாடுகளுக்குரிய பங்களிப்பை இந்திய தேசத்துக்குள் கொண்டு வந்து நம்முடைய இந்திய தேசத்தை முழுமையாக அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் நம்முடைய அரசியல் ரீதியாக வெளிநாட்டு பினாமிகளாக இங்கு வந்து மக்களை முழுமையாக அடிமைப்படுத்தி நம்முடைய மக்களுடைய அனைத்து வளத்தையும் இன்றைக்கும் பறித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, மாநில ரீதியாக மத்திய ரீதியாக மக்களுடைய வரிப்பணங்களை எடுத்துக்கொண்டே இருக்கும் இந்திய தேசம் இதை அனைத்துமே தடுக்கும் சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இது அனைத்துக்குமே மாற்றம் செய்யப்படும். இது மாதிரியான தனிநபர் ஆதிக்கம் ஒடுக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தேசத்தை மற்ற வெளிநாட்டுக்கு காட்டி கொடுக்கும் இது மாதிரியான தீவிரவாதி சக்தியாக ஊடுருவி கொண்டிருக்கும் அம்பானி குடும்பம் முடக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய மக்களின் கருத்தாக பதிவிடுகிறேன். நன்றி.